அனைவருக்கும் வணக்கம். இது யூகேவி தமிழா. கல்வி சம்பந்தப்பட்ட தகவல்களை நம்ம சேனலில் தொடர்ச்சியாக கொடுத்துட்டு வரோம். அதேமாதிரி ஒரு +2 முடிக்கிற மாணவர் அடுத்து என்ன படிக்கலாம், எங்கே படிக்கலாம், எப்படி படிக்கலாங்கிற கான்செப்டை பேஸ் பண்ணி நம்ம வீடியோஸுங்கிறது கொடுத்துட்டு வரோம். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து விஐடி கவுன்சிலிங் சம்மந்தமாக விஐடி ட்ரிபிளிக்கான என்ட்ரன்ஸ் எக்ஸாம் அனௌன்ஸ்மெண்ட் வந்ததுலேருந்தே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விஷயமும் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். சரிங்களா? விஐடி கவுன்சிலிங் எப்போ விஐடி ட்ரிபிளி எக்ஸாமோட ரிசல்ட்ஸ் ப்ளஸ் அதோட கவுன்சிலிங், ஃபஸ்ட் ரவுண்டு கவுன்சிலிங் எல்லாமே வந்து நம்ம வந்து டீட்டெயில்ஸ் சொல்லிக்கிட்டே தான் இருக்கோம். ஸோ அப்போ நிறைய பேர் கேட்டதுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ விஐடி செகண்ட் ரவுண்ட் அண்ட் தேர்ட் ரவுண்ட் அட்டன் பண்ண போகிறோம் சார், எங்களுக்கு என்ன மாதிரியான சீட்ஸ் கிடைக்கும், நாங்கள் நினைக்கிற சீட் கிடைக்குமா, இப்போ வெள்ளூர் கேம்பஸில் என்ன சீட் இருக்குது, சென்னை கேம்பஸில் என்ன சீட்டு கிடைக்கும், என்ன ஃபீ கேட்டகரியில் கிடைக்கும், என்ன டிபார்ட்மெண்ட்டில் கிடைக்கும் அப்படிங்கிறதெல்லாம் நிறைய பேர் கேட்டுக்கிட்டே வந்தாங்க. அதுபோக இன்னொரு செட் ஆஃப் பேரண்ட்ஸ் என்ன சொன்னாங்கன்னா, சார் நாங்கள் வந்து இப்போ வந்து நாங்கள் நினைக்கிற சீட்டு கிடைக்கல அப்படின்னா கவுன்சிலிங் ஃபீ கிட்டத்தட்ட 5900 ரூபாய், இதை நாங்கள் வந்து பே பண்ண தேவையில்லை. ஸோ அப்போ வந்து நீங்கள் ஒரு டீட்டெயில்டு அனாலிசிஸ் கொடுக்க முடியுமா, என்ன டிபார்ட்மெண்ட்டில் சீட் இருக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டிருந்தாங்க. ஸோ அந்த பேரண்ட்ஸ்க்காக தான் நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அனாலிசிஸுங்கிறது கொடுத்துருக்கேன். ஸோ இந்த அனாலிசிஸ்க்காக நான் நிறைய இடங்கள்லேருந்து ஃபாலோ பண்ணி டீட்டெயில்ஸ் வாங்கியிருக்கேன். ரெண்டாவது விஷயம் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, முடிஞ்ச அளவுக்கு இந்த விஐடியை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் நார்த் இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் தான் வந்து சீட் எடுத்துருக்கிறாங்க. நார்த் இந்தியாவை சேர்ந்த மாணவர்கள் தான் வந்து பார்த்திங்கன்னா அதிகப்படியாக ரேங்க்கும் வாங்கியிருக்கிறாங்க. இப்போ ஈவன் செகண்ட் ரவுண்ட் தேர்ட் ரவுண்டில் கூட வந்து பார்த்திங்கன்னா அவங்க தான் வந்து அதிகமாக பார்ட்டிசிபேட் பண்ண போகிறாங்க, அவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக சீட்டும் எடுத்துருக்கிறாங்க. ஸோ அப்போ வந்து வெள்ளூர் கேம்பஸில் என்னென்ன டிபார்ட்மெண்ட்லாம் சீட் இருக்குது, என்ன சீட்ஸை எதிர்பார்க்கலாம் நம்ம, ப்ளஸ் வந்து சென்னை கேம்பஸில் என்னென்ன டிபார்ட்மெண்ட்டில் என்ன சீட்டு, என்ன ஃபீ கேட்டகரி எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற தகவல் தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ முழுமையான தகவல்கள் வேணுங்கிறவங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இப்போ விஐடி ட்ரிபிளி ஃபேஸ் 1ஓட அதாவது கவுன்சிலிங் முடிஞ்ச ஃபேஸ் 1 அலாட்மெண்ட்டோட டீட்டெயில்டு அனாலிசிஸுங்கிறத நம்ம வந்து இப்போ பார்ப்போம். ஸோ விஐடி வெள்ளூரை பொறுத்த வரைக்கும் இப்போ நம்மளுக்கு வந்து ஃபஸ்ட்டு வெள்ளூர் கேம்பஸ் மட்டும் எடுத்துக்கிடுவோம். ஸோ இந்த வெள்ளூர் கேம்பஸில் என்னென்ன டிபார்ட்மெண்ட்லாம் நம்மளுக்கு வந்து சீட்டு மூவ் ஆயிருக்குங்கிற தகவல்களையும் பார்ப்போம். ஸோ விஐடி வெள்ளூரை பொறுத்த வரைக்கும் இப்போ எல்லாருமே ஃபஸ்ட்டு எதிர்பார்க்குற விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா சிஎஸ்சி. ஸோ கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் என்ன ஃபீஸ் கேட்டகரியெலாம் வந்து சீட்டு கிடைக்க வாய்ப்பு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட எனக்கு கிடைச்ச தகவல் படி 583க்கு சீட்டு 1 வந்து ஃபீ கேட்டகரியில் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்கில் முடிஞ்சிருச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா ஃபீ கேட்டகரி 2ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா 1980க்கே வந்து ஃபீ கேட்டகரியில் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் கோர் 2ங்கிறது முடிஞ்சிருச்சு. அடுத்து ஃபீ கேட்டகரி 3 வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் முடிஞ்சிருச்சு. அதாவது 7669க்கு வந்து பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் வெள்ளூரில் வந்து சீட்டுங்கிறது முடிஞ்சிருச்சு. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து 11,000 ஃபீ கேட்டகரி 4 பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 19,000 ரேங்க் வரைக்கும் வெள்ளூரில் வந்து சிஎஸ்சியில் ஃபீ கேட்டகரி 4ல் சீட்டு கிடச்சிருக்கு. ஸோ இப்போ இது மூலமாக நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னு பார்த்தீங்கன்னா, வெள்ளூர் கேம்பஸில் சிஎஸ்சி கேட்டகரி 5 மட்டும் தான் கிடைக்கும், 4 கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள்ங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மிங்க. மேபி யாராச்சும் ஒருத்தர் 2 பேர்த்துக்கு கிடைக்கலாம். அதை தாண்டி நம்மளுக்கு வந்து வெள்ளூர் கேம்பஸில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்கில் வந்து கேட்டகரி 4 வரைக்கும் வந்து கிட்டத்தட்ட முடிஞ்சிருக்கு. மேபி 4ல் ஏதாவது 1-2 சீட்டு மிச்சம் இருக்கலாம். பியூர்லி நான் சொல்கிறேன் பியூர்லி சொல்கிறேன் நான் வந்து ஃப்ரீ கேட்டகரி 5ல் தான் இடங்கள் கிடைக்கும். மேபி நிறைய பேர் இந்த பயோ கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப் எடுத்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இப்போ என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா பயோடெக்னாலஜி டிபார்ட்மெண்ட்டுக்கு ட்ரை பண்ணுறாங்க. ஸோ அதுபோக பயாலஜியில் இன்ட்ரெஸ்ட் இருக்க ஸ்டூடெண்ட்ஸும் பயோடெக்னாலஜி டிபார்ட்மெண்ட் ட்ரை பண்ணுறாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பயோடெக்னாலஜியில் பாருங்க ஃபீ கேட்டகரி 1 வந்து கிட்டத்தட்ட 9,000 ரேங்க்குக்கு கிடச்சிருக்கு. அதே வெள்ளூர் கேம்பஸில் ஃபீ கேட்டகரி 2 வந்து பார்த்தீங்கன்னா 17,866 மற்றும் 18,055க்கு கிடச்சிருக்கு. ஸோ அப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபீ கேட்டகரி 2ல் மேபி சீட்டு முடிஞ்சிருக்கலாம், இல்லைன்னா சீட்டுங்கிறது 2ல் ஃபீ கேட்டகரி 2ல் இருக்கலாம். அப்போ அடுத்த செகண்ட் ரவுண்ட் அட்டன் பண்ண போகிற மாணவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன சீட்டு கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா 3, 4, 5 இந்த ஃபீ கேட்டகரியில் மட்டும்தான் வெள்ளூர் கேம்பஸில் நம்மளுக்கு சீட்டு கிடைக்கும். கெமிக்கல் இன்ஜினியரிங் பொறுத்த வரைக்கும் ஒருத்தர் 4,990க்கு வெள்ளூரில் ஃபீ கேட்டகரி 1ல் வந்து சீட்டு எடுத்திருக்கிறாரு. சரிங்களா? அடுத்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் பிஸ்னஸ் சிஸ்டம். ஸோ கம்ப்யூட்டர் சயின்ஸ் பிஸ்னஸ் சிஸ்டம் பொறுத்த வரைக்கும் 881க்கு ஃபீ கேட்டகரி 1ல் சீட் அலோகேட் ஆகிருக்கு. அதுமாதிரி வெள்ளூர் கேம்பஸில் 6,044க்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபீ கேட்டகரி 2 அலோகேட் ஆகிருக்கு. அதுக்கு அடுத்த டீட்டெயில் வந்து என்கிட்ட இல்லைங்க. அப்படிங்கிற பட்சத்தில் எனக்கு தெரிஞ்சு இதுலேயுமே 2, 3 வரைக்கும் முடிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. கம்பல்சரி 2 முடிஞ்சிருக்குங்க. அதுபோக வந்து பார்த்திங்கன்னா 3 முடிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்னு பார்த்திங்கன்னா ஃபீ கேட்டகரி 4 and 5ல் வந்து நம்ம வந்து சீட்ஸுங்கிறது எதிர்பார்க்கலாம்.
அதுக்கு அடுத்த டிபார்ட்மெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் அண்ட் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங். ஸோ இதுலேயுமே பார்த்துக்கோங்க, ஃபஸ்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ், அதாவது கம்ப்யூட்டர் அண்ட் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் சொல்லுவாங்க வெள்ளூர் கேம்பஸில். இந்த பிரான்ச்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபீ கேட்டகரி 1ங்கிறது முடிஞ்சிருச்சு. 14,000 ரேங்க்குக்கு ஃபீ கேட்டகரி 2 தான் இருக்குது. மேபி ஃபீ கேட்டகரி 2 முடிஞ்சிருக்கலாம். இந்த ஃபஸ்ட் ஒன்று கிட்டத்தட்ட ஒரு 18,000 19,000லாம் வரப்போ ஃபீ கேட்டகரி 2 முடிஞ்சிருக்கலாம். அப்போ தாராளமாக என்ன எதிர்பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா ஃபீ கேட்டகரி 3, 4, 5 தான் வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் ரவுண்ட் மாணவர்களுக்கு வந்து நம்ம வந்து எதிர்பார்க்கக்கூடிய ஒரு டிபார்ட்மெண்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ், கம்ப்யூட்டர் அண்ட் எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட் பிரான்ச்சுங்கிறது இருக்குது. அடுத்து சிஎஸ்சி பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ், எகெயின் நான் சொன்னது தான், அதாவது பயாலஜி பயோ கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிரான்ச்சில் வந்து பார்த்திங்கன்னா ரேங்க் 1 ஃபீ கேட்டகரி 1க்கு வந்து பார்த்தீங்கன்னா சீட் அலோகேட் ஆகிருக்கு. இதுக்கடுத்து வேறு யாரும் என்கிட்ட சொல்லலை. மேபி ஃபீ கேட்டகரி 1 முடிஞ்சிருக்கலாம். ஸோ அடுத்து செகண்ட் ரவுண்டில் அட்டன் பண்ண போகிற மாணவர்களுக்கு மேபி ஃபீ கேட்டகரி 2 இருக்கலாம், இல்லை 2 முடிஞ்சு 3, 4, 5ல் சீட்டுகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அடுத்து என்ன டிபார்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா சிஎஸ்சி பிளாக் செயின் டெக்னாலஜி. ஸோ சிஎஸ்சி பிளாக் செயின் டெக்னாலஜி பொறுத்த வரைக்கும் எனக்கு கிடைச்ச டேட்டாக்கு 14,000ல் ஃபீ கேட்டகரி 3ல் சீட்டு கிடச்சிருந்துருக்குங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் பார்த்தீங்கன்னா ஃபீ கேட்டகரி 1 முடிஞ்சிருச்சு, ஃபீ கேட்டகரி 2 முடிஞ்சிருச்சு. அப்போ ஃபீ கேட்டகரி 3ல் தான் சீட் கிடச்சிருக்கு. 3யுமே முடிஞ்சிருக்கிறதுக்கான பெரும்பாலான வாய்ப்புகள் இருக்குது. அப்போ என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஃபீ கேட்டகரி 4 and 5ல் தான் சீட் இருக்கும். ஸோ அதை மட்டும் எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து சிஎஸ்சியில் சைபர் செக்யூரிட்டின்னு ஒரு ஸ்பெஷலைசேஷன். அதில் வந்து பாருங்கள் ஃபீ கேட்டகரி 2,929க்கு ஃபீ கேட்டகரி 2ல் இடம் கிடச்சிருக்கு. அதேமாதிரி 11,478 ரேங்க்குக்கே ஃபீ கேட்டகரி 3 போயிருக்குங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஃபீ கேட்டகரி 3 முழுசாக முடிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. 4ல் இருக்கலாம், இல்லைன்னா அதுவுமே முடிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா பார்த்தீங்கன்னா 11,000 ரேங்க்குக்கே சிஎஸ்சி சைபர் செக்யூரிட்டி தேர்டு ஃபீ கேட்டகரி 3 தான் கிடச்சிருக்கு. அப்போ மேக்ஸிமம் 4 முடிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. 5 மட்டும் எதிர்பார்க்கலாம். 4ல் இடம் கிடச்சதுன்னா நம்மளுக்கு சந்தோஷங்க. அதுக்கடுத்த டிபார்ட்மெண்ட் சிஎஸ்சி டேட்டா சயின்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்கில் டேட்டா சயின்ஸுங்கிற கோர்ஸ். ஸோ இதில் பாருங்கள் ஃபீ கேட்டகரி, அதாவது 3,286 ரேங்க்குக்கே ஃபீ கேட்டகரி 2ல் தான் இடம் கிடச்சிருக்கு. சரிங்களா, 2 டைம் ரிப்பீட் ஆகிருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா 9,000 ரேங்க்குக்கு ஃபீ கேட்டகரி 3ல் தான் சீட்டு கிடச்சிருக்குங்க. ஸோ அப்போ கம்பல்சரி என்னால் உறுதியாக சொல்ல முடியும் ஃபீ கேட்டகரி 3 முடிஞ்சிருக்கும். 4 மேபி இருக்கலாம், இருக்குன்னு நான் உறுதியாக சொல்ல மாட்டேன், இருக்கலாம். அப்போ 4மே முடிஞ்சிருந்தா கம்பல்சரி 5ல் மட்டும்தான் இடங்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள்ங்கிறது இருக்குதுங்க. அடுத்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்கில் இன்ஃபர்மேஷன் செக்யூரிட்டிங்கிற டிபார்ட்மெண்ட் நீங்களே தெளிவாக பார்த்துக்கோங்க. 1,783க்கு ஃபீ கேட்டகரி 1ல் கிடச்சிருக்கு. அதுமாதிரி 6,625க்கு ஃபீ கேட்டகரி 2ல் சீட்டு கிடச்சிருக்கு. அதுமாதிரி 14,980க்கு ஃபீ கேட்டகரி 3ல் கிடச்சிருக்கு. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இதுலேயுமே ஃபீ கேட்டகரி 3 வரைக்கும் முடிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குங்க. கம்பல்சரி முடிஞ்சிருக்கும். 4 மேபி உங்களுக்கு சீட்ஸ் இருக்கலாம். ஸோ எதிர்பார்க்குறது செகண்ட் ரவுண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் 4 and 5 எதிர்பார்க்கலாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சிஎஸ்சியில் ஐஓடி, இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ். ஸோ இந்த டிபார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்துக்கோங்க 1,585க்கு சிஎஸ்சி ஐஓடியில் ஃபீ கேட்டகரி 1ல் சீட்டு கிடச்சிருக்குங்க. இப்படி 16,000 மற்றும் 16,500க்கு சிஎஸ்சி ஐஓடி ஃபீ கேட்டகரி 3ல் சீட்டு கிடச்சிருக்கு. ஸோ அப்போ கம்பல்சரி ஃபீ கேட்டகரி 1, 2, 3லாம் முடிஞ்சிருக்கும். கம்பல்சரி 4 and 5ல் மட்டும்தான் நீங்கள் எதிர்பார்க்கவே முடியும். அதை தாண்டி வேறு எதுவுமேலாம் எதிர்பார்க்கறதுக்கான வாய்ப்புகள்ங்கிறது இல்லை. அதுமாதிரி இஎன்ஐ பொறுத்த வரைக்கும் 17,823க்கு ஃபீ கேட்டகரி 1ல் சீட்டு எடுத்திருக்காங்க. மேபி ஃபீ கேட்டகரி 1 வந்து அடுத்த அதாவது செகண்ட் ரவுண்டுக்கும் வரலாம். இல்லைன்னா ஃபீ கேட்டகரி 1 முடிஞ்சு ரவுண்ட் 2க்கு வந்து பார்த்திங்கன்னா இஎன்ஐ கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ செகண்ட் ரவுண்ட் மாணவர்களுக்கு பிரகாசமாக இருக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது இஎன்ஐ தான். சரிங்களா, அடுத்து இசிஇ. ஸோ இசியில் பார்த்துக்கோங்க 5,660க்கு ஃபீ கேட்டகரி 1ல் சீட்டு கிடச்சிருக்கு. பட் செகண்ட் ரவுண்டில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங் ரேங்க் இங்கே நம்மக்கிட்ட இருக்க டேட்டாவில் 11,294க்கு ஃபீ கேட்டகரி 2ல் தான் சீட்டு கிடச்சிருக்கு. அப்போ என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் கேட்டகரியில் சீட்டு முடிஞ்சிருச்சுங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா 18,000 ரேங்க் வரைக்கும் ஃபீ கேட்டகரி 2ல் வந்து சீட்டு கிடச்சிருக்கு. ஸோ என்ன ஒரு வாய்ப்பு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபீ கேட்டகரி 2 முடிஞ்சு இசிஇ டிபார்ட்மெண்ட் படிக்கணும்னு பிளான் பண்ணிக்கவங்களுக்கு 3, 4, 5ல் தான் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா ஃபீ கேட்டகரி 2 எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் முடிஞ்சிருக்கிறதுக்கான வாய்ப்புகள்ங்கிறது அதிகபட்சம் இருக்குங்க. அதேமாதிரி இசிஇயில் விஎல்எஸ்ஐ டிசைன் டெக்னாலஜி 11,000 ரேங்க்குக்கு ஃபீ கேட்டகரி 1ங்கிறது இருக்குது. ஸோ கம்பல்சரி ஃபீ கேட்டகரி 1 முடிஞ்சு நம்மளுக்கு ஃபீ கேட்டகரி 2ல் சீட்டு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள்ங்கிறது செகண்ட் ரவுண்ட் மாணவர்களுக்கு அதிகபட்சமாக இருக்குதுங்க. அடுத்து
தேர்ட் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் இ டிபார்ட்மெண்ட். ஸோ ட்ரிபிள் இ டிபார்ட்மெண்ட்டில் 16,400 ரேங்க்குக்கும் ஃபீ கேட்டகரி 1 சீட்டு இருந்திருக்கு. பட் என்ன ஒரு வாய்ப்புன்னு பார்த்தீங்கன்னா ஃபீ கேட்டகரி எனக்கு தெரிஞ்ச வகையில் 1 முடிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குங்க. ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்த ரவுண்ட் மாணவர்களுக்கு ட்ரிபிள் இயில் வந்து செகண்டு ஃபீ கேட்டகரி 2 வந்து சீட்டு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள்ங்கிறது இருக்குங்க. அதேமாதிரி ஐடி டிபார்ட்மெண்ட். ஸோ ஐடி டிபார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்துக்கோங்க, இங்கே ஒரு 3634 ஃபீ கேட்டகரி 1 சீட்டு கிடச்சிருக்கு. அதே சமயத்தில் 8631 வந்து பார்த்தீங்கன்னா ஃபீ கேட்டகரி 2 தான் சீட்டு கிடச்சிருக்கு. ஃபீ கேட்டகரி 1, 2 முடிஞ்சிருச்சு. 15,000 ரேங்க்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபீ கேட்டகரி 3 தான் சீட் இருக்குது. அப்போ இது மூலமாக என்ன தெரிய வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஃபீ கேட்டகரி 1, 2 கம்பல்சரி முடிஞ்சிருச்சுங்க. பட் ஃபீ கேட்டகரி 3 மேபி சீட்டு இருக்கலாம் அடுத்த ரவுண்டுக்கு, அதாவது செகண்ட் ரவுண்டுக்கு இல்லாமையும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ என்ன எதிர்பார்க்கலாம்னா 4 and 5 மட்டும் நம்ம எதிர்பார்க்கலாங்க. அதுமாதிரி மெக்கானிக்கலில் ஸ்பெஷலைசேஷன் ஏஐ அண்ட் எம்எல்னு போட்டு வச்சுருக்காங்க. எனக்கு வந்து அப்படி பண்ணுறாங்களான்னு தெரியல. மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் 19,000 ரேங்க்குக்கு ஃபீ கேட்டகரி 1 சீட்டு வந்து எடுத்திருக்கிறாங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கில் வந்து பார்த்திங்கன்னா என்ன ரேங்க் வரைக்கும் போயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 9,554 மெக்கானிக்கல் கோரில் ஃபீ கேட்டகரி 1 சீட்டுங்கிறது கிடச்சிருக்கு. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து வெள்ளூர் கேம்பஸில் என்னென்ன டிபார்ட்மெண்ட்ஸில் இன்னும் ஃபீ கேட்டகரியில் சீட்ஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறது நம்ம வந்து பார்க்கக்கூடிய விஷயம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சென்னை கேம்பஸ். ஸோ சென்னை கேம்பஸில் என்னென்ன சீட்ஸ்லாம் நம்மளுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது, என்ன ஃபீ கேட்டகரியில் சீட்டு கிடைக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஸோ கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்கை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு பார்த்திங்கன்னா ஃபீ கேட்டகரி 1 எது வரைக்கும் போயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 5,321 வரைக்கும் நம்மளுக்கு வந்து ஃபீ கேட்டகரி 1 போயிருக்கு. அடுத்து பார்த்தோம் அப்படிங்கிற பட்சத்தில் நம்மளுக்கு வந்து ஃபீ கேட்டகரி 2 கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 14,521 சீட் இருக்குது, முடிஞ்சிருக்கு. அதே மாதிரி எனக்கு தெரிஞ்ச வகையில் ஃபீ கேட்டகரி 3 19,084 வரைக்கும் சென்னை கேம்பஸில் சீட் எடுத்திருக்கிறாங்க. இப்போ இது மூலமாக என்ன தெரியுதுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் செகண்ட் ரவுண்ட் மாணவர்கள் சென்னை கேம்பஸில் ஃபீ கேட்டகரி 3 சீட்டு இருக்கிறதுக்கு, ஆனால் பெரும்பாலும் வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா 4 and 5 மட்டும் தான் நம்ம எதிர்பார்க்க முடியும். 3 வந்து மேபி பார்த்திங்கன்னா கம்மியான சீட்ஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்கில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மெஷின் லேர்னிங்கிற டிபார்ட்மெண்ட். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கிடச்சிருக்க டேட்டா படி பார்த்திங்கன்னா ஃபீ கேட்டகரி 1 and 2 முடிஞ்சிருக்கு. இட் இஸ் பியூர்லி பேஸ்ட் அப்பான் வந்து பார்த்திங்கன்னா சாய்ஸ் ஃபில்லிங்கை பொறுத்து தான் வந்து இருக்குது. ஸோ வந்து 1 and 2 சீட்டு முடிஞ்சிருக்கும். 2 மேபி ஃபீ கேட்டகரி 2 வந்து அடுத்த ரவுண்டுக்கு சீட்டு இருக்கலாம், இல்லைனா முடிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ ஃபீ கேட்டகரி 3, 4, 5 வந்து நீங்கள் வந்து எதிர்பார்க்கலாம். சரிங்களா. அடுத்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் வித் டேட்டா சயின்ஸ். ஸோ கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் வித் டேட்டா சயின்ஸில் வந்து பார்த்திங்கன்னா என்கிட்ட இருக்க தகவல் படி பார்த்திங்கன்னா 7,400 ஃபீ கேட்டகரி 1 வந்து சீட்டுங்கிறது முடிஞ்சிருக்குது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 15,000 ரேங்க்குக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபீ கேட்டகரி 2 சீட்டு கிடச்சிருக்கு. இதில் இந்த ரேங்க்காரர் வந்து பார்த்திங்கன்னா ஃபீ கேட்டகரி என்னங்கிறது மென்ஷன் பண்ணல. பட் வந்து 18,007க்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்கில் டேட்டா சயின்ஸில் சீட்டு கிடச்சிருக்கு மட்டும் போட்டிருக்காரு. ஸோ மேபி இது வந்து அரௌண்ட் 2 இருக்கலாம். ஸோ அப்போ இதில் என்ன தெரிய வருதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபீ கேட்டகரி 2 வந்து இன்னும் சீட்ஸ் இருக்கலாம். ஸோ அடுத்த ரவுண்டு மாணவர்கள், செகண்ட் ரவுண்ட் மாணவர்கள் சிஎஸ்சி டேட்டா சயின்ஸில் ஃபீ கேட்டகரி 2 கொஞ்சம் சீட்ஸ் தான் இருக்கும். மேக்ஸிமம் ஆனால் 3, 4, 5 கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி சிஎஸ்சியில் சைபர் ஃபிசிக்கல் சிஸ்டம்ஸ்னு சொல்லிட்டு ஒரு டிபார்ட்மெண்ட். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா 9,000 மற்றும் 10,000 ரேங்க்கில் வந்து பார்த்திங்கன்னா இருந்தவங்களுக்கு சீட்டு கிடச்சிருக்குங்க. ஸோ அப்போ ஃபீ கேட்டகரி 1 மட்டும் முடிஞ்சிருக்கும். 2, 3, 4, 5 வந்து பார்த்திங்கன்னா அடுத்த ரவுண்டு மாணவர்களுக்கு இருக்கும். அடுத்து சைபர் செக்யூரிட்டி பொறுத்த வரைக்கும் ஃபீ கேட்டகரி 1 கம்ப்ளீட் ஆகிருக்கும். சரிங்களா. என்கிட்ட இருக்க டேட்டா வச்சு பார்க்குறப்ப 2, 3, 4, 5 வந்து இடங்கள் கிடைக்கலாம். மேபி 2 கூட முடிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. 3, 4, 5 கம்பல்சரி இடங்கள் கிடைக்கும். அதுமாதிரி இசிஇ 15,360க்கு வந்து ஃபீ கேட்டகரி 1 சீட்டு இருக்குதுங்க, எடுத்திருக்காங்க. அப்போ மேபி ஃபீ கேட்டகரி 1 அடுத்த ரவுண்டு மாணவர்களுக்கு வரலாம், இல்லைன்னா ஃபீ கேட்டகரி 2 இருந்து எதிர்பார்க்கலாம். ஃபீ கேட்டகரி 2, 3, 4, 5 எதிர்பார்க்கலாம். அதுமாதிரி இசிஇயில் விஎல்எஸ்ஐ டிசைன் டெக்னாலஜி பொறுத்த வரைக்கும் 19,925க்கு ஃபீ கேட்டகரி 1 சீட்டு கிடச்சிருக்குன்னா அடுத்த ரவுண்டு மாணவர்களுக்கு ஃபீ கேட்டகரி 1 வந்து பெரும்பாலும் சீட்டுகள்ங்கிறது கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த டேட்டாஸ் தான் என்கிட்ட இருக்கக்கூடிய டேட்டாஸ். அதாவது ஒரு 100 பேர்த்தோட டேட்டாஸ் என்கிட்ட இருக்குது. ஆனால் ஃபஸ்ட் ரவுண்டில் அட்டன் பண்ணவங்க வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 20,000 மாணவர்கள் அட்டன் பண்ணாங்க. இந்த 20,000 மாணவர்களை என்கிட்ட இருக்க 100 டேட்டா வச்சு என்னால் இந்த அனாலிசிஸ்ங்கிறது கொடுக்க முடியுதுங்க. ஸோ செகண்ட் ரவுண்டு விஐடியோட செகண்ட் ரவுண்ட் அண்ட் தேர்ட் ரவுண்ட் கலந்துக்க போகிற மாணவர்களுக்கு இதுதான் வந்து என் சைட்லேருந்து கொடுக்கக்கூடிய தகவல். செகண்ட் ரவுண்ட் மாணவர்களுக்கு என்ன மாதிரியான சீட்ஸ் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குதுங்கிறதா இப்போ இந்த வீடியோவில் நான் வந்து சொல்லியிருக்கேன்.
அதுபோக உங்கள் யாருக்காச்சும் பர்டிகுலராக சார் எனக்கு வந்து விஐடியோட செகண்ட் ரவுண்டு மற்றும் தேர்ட் ரவுண்ட் மாணவர்களுக்கு வந்து ஏதாவது சாய்ஸ் ஃபில்லிங் சம்மந்தமாக ஏதாவது ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனுக்கு கீழேயே வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருங்கிறது இருக்குங்க. அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் வந்து மெசேஜ் பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நான் ரிப்ளை பண்ணுறேன். இல்லைன்னா அதிலேயே அந்த டிஸ்கிரிப்ஷன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியாவோட லிங்க்ஸ் இருக்குது, அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் கண்டினியூஸான இன்ஃபர்மேஷன்ஸுங்கிறது கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறோம், சரிங்களா? ஸோ இப்போ வந்து தேர்ட் ரவுண்ட் மாணவர்கள் வந்து நீங்கள் வந்து உங்களுடைய கவுன்சிலிங் டேட் வரைக்கும் வெயிட் பண்ணி தான் ஆகணும். அப்படின்னா செகண்ட் ரவுண்டோட அலாட்மெண்ட் வந்து அதோட அனாலிசிஸ் நம்மளுக்கு கிடைக்கிற வரைக்கும் தேர்ட் ரவுண்ட் மாணவர்கள் வெயிட் பண்ணி தான் ஆகணும், சரிங்களா? ஏன்னா நிறையா என்கிட்ட கேட்டிருக்கவங்க தேர்ட் ரவுண்ட் மாணவர்கள் தான் வந்து தேர்ட் ரவுண்டோட மாணவர்களும் பெற்றோர்களும் தான் வந்து பார்த்தீங்கன்னா அதிகப்படியாக என்கிட்ட வந்து இதை பற்றின தகவல்கள் கேட்டாங்க. ஸோ செகண்ட் ரவுண்ட் மாணவர்கள் உங்களுக்கு ஏதாவது உதவிகள் தேவைப்பட்டுச்சுன்னா இந்த வீடியோ கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய நம்பர் இருக்குது, அதுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். என்னால் முடிஞ்ச அளவுக்கு பதில்கள் சொல்கிறதுக்கு முயற்சிகள் பண்ணுறேன். இந்த மாதிரி கண்டினியூஸாக விஐடி கவுன்சிலிங், அமிர்தா கவுன்சிலிங், ஜோசா கவுன்சிலிங், சாஸ்திரா, டிஎன்இஏ, ஐசர், ஐஎம்யூ என்ன ஒரு கவுன்சிலிங் சம்மந்தப்பட்ட தகவல்கள் உங்களுக்கு வேணும்னாலுமே நீங்கள் யூகேவி தமிழா அப்படிங்கிற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோஸ்குள்ளே போய் பாருங்கள். பெரும்பாலான கவுன்சிலிங் சம்மந்தப்பட்ட தகவல்கள் இருக்கும். மற்றும் இந்த வீடியோ உபயோகமானதாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச செகண்ட் ரவுண்ட் மற்றும் தேர்ட் ரவுண்ட் அட்டன் பண்ண போகிற மாணவர்களுக்கும் மற்றும் அவங்க பெற்றோர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மிகவும் நன்றி.